across Tamil, Telugu, Malayalam and Kannada films. With a career spanning decades, she has portrayed a wide spectrum of characters in the industry. Her natural acting style, emotional depth and dignified screen presence cinema, Saranya ma'am is admired for her simplicity, strength and grace. Qualities that makes her a true role and educate them and encourage them to come. ரெண்டாவது விஷயம் இப்போ நிறைய நம்ம excellence, yeah, the blood bank facility, availability of Saranya madam, because we wanted a personality who is well known. The most significant moment of today's evening, the official launch of the Vandam Clinic. Other guests, Dr. Matangi ma'am, Dr. Priyadashmi ma'am, Dr. Prisita, Dr. Padmapriya, Bhaskar Reddy sir and Rishika sir to join the moment. Sara, இன்னொருத்தர் கூட போகணும், இன்னொருத்தர் கூட போகணும். இன்னைக்கு காலையில இங்க வந்து என்கிட்ட இந்த ரிகரண்ட் பிரெக்னன்சி லாஸ் பத்தி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லும் போது நான் அதை எதோட சேர்த்து பார்த்தேன்னா ஒரு அம்மாவுடைய கேர் அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. ஒரு பொண்ணு வந்து அந்த பொண்ணு என்ன சாப்பிட்டு என்ன வளர்ந்து எப்படி வளர்த்துனாங்கன்னு அந்த அம்மாவுக்கு தெரியும். அப்ப அந்த பொண்ணு அப்படி வளர்த்திருப்பாங்க. இதுதான் சாப்பிடணும், இப்படிதான் நிக்கணும், இப்படிதான் உட்காரணும், இந்த நேரம் நீ தூங்கணும், இப்படின்னு அந்த அம்மா வந்து அந்த பிள்ளைய கைட் பண்ணுவாங்க. அந்த கைடன்ஸ்லயே அந்த பொண்ணுடைய வயிற்றுல அந்த குழந்தை வளரும். அதுக்கப்புறமும் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் அந்த குழந்தைய வந்து இப்படிதான் தூக்கணும், இப்படிதான் வச்சுக்கணும், இங்கதான் படுக்க வைக்கணும், குழந்தை இதை சாப்பிடணும், நீ இதை சாப்பிடணும், இந்த நேரம் தான் நீ பால் கொடுக்கணும், இப்படின்னு அந்த அம்மா தான் உட்காரணும். அந்த குழந்தை எதை எப்படி குளிச்சுக்கணும், எப்படி சாப்பிடணும், தன்னால அதை சாப்பிட கத்துக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் அந்த அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க. யாரு நான் சொல்றேன்னா இந்த பொண்ணுடைய அம்மா, அந்த பாட்டி. சோ எனக்கு இந்த வண்ணம் கிளினிக் வந்து அந்த மாதிரி ஒரு ரோல் பிளே பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அவங்க எனக்கு இதை விளக்கும் போது. ஏன்னா அது துவக்கத்துல இருந்தே ஒருத்தர்கிட்டையும் அவங்க பிரெக்னன்சி ஆகுறது போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே நீங்க என்ன பண்ணணும், இப்போ நீங்க உங்களுக்கு எல்லா டெஸ்டும் பண்ணி பாக்குறது, அவங்களுக்கு என்னென்ன இருக்கு, ஓகே நீங்க இந்த ட்ராக்ல இருக்கீங்க, நீங்க இந்த கைடன்ஸ்ல போகணும் அப்படின்னு அவங்கள ஒரு ட்ராக்ல கைட் பண்றது, என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு அந்த கைட் பண்ணும்போது நீங்க ரெஃபர் பண்ணி நீங்க இந்த ஆஸ்பத்திரி போகணும், நீங்க அந்த டாக்டரை பார்க்கணும் அப்படி சொல்லாம நீங்க இங்க உட்காருங்க, நாங்களே யார் உங்களை பாக்கணுமோ அவங்களுக்கு வந்துடும் கூட்டு வரோன்ற மாதிரி அந்த டாக்டர் அங்கேயே வந்து அவங்கள பாக்குற மாதிரியும், என்ன டெஸ்ட் எடுக்கணும் அதுக்கு நீங்க இந்த ஆஸ்பத்திரி போகணும் அப்படி சொல்லாம அதையுமே நீங்க இங்கேயே உட்காந்துருங்க, நாங்களே வந்து இந்த டெஸ்ட் எடுக்கிறோம்னு சொல்லி. சோ அப்ப என்னன்னா நம்மளுக்கு எல்லாமே ஒரு அம்மா, நம்ம கூட இருக்கிற அம்மா மட்டும்தானே அப்படி பண்ண முடியும். நம்ம வேற யாரும் வந்து நம்ம எல்லாம் அங்கங்க போய் தேடி ஒரு டெஸ்ட் எடுக்கிறதும், எந்த டாக்டர் நல்ல டாக்டர் கண்டுபிடிச்சு போறதும், இந்த பயணம் இந்த கஷ்டம் அதெல்லாம் படாம நம்ம அம்மா இருக்காங்க, அவங்க சொல்றதை நம்ம செஞ்சா போதும், அவங்களே எல்லாம் நம்ம கைக்கே கொண்டுருவாங்க, அவங்களே எல்லாமே பார்த்துப்பாங்கன்ற மாதிரியே எனக்கு அவங்க சொன்ன விளக்கங்கள் எனக்கு அப்படி புரிஞ்சுது. சோ ஐ ஃபெல்ட் லைக் கம்ப்ளீட்டா ஒரு இடத்துல எல்லாமே நாங்க கேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியாது, அப்படி தெரிஞ்சாலும் அதை யாருக்கிட்ட போய் என்னன்னு கேட்கணும்னு தெரியாது, எந்த பிரச்சனைக்கு எங்க போகணும்னு தெரியாது. சோ இது எப்படி இருக்குன்னா நீங்க ஆரம்பமே இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு, என்ன செய்யணும், எப்படி உங்களுடைய அந்த பிரெக்னன்சிங்கிற பயணத்தை ரொம்ப ஹெல்த்தியா எப்படி கொண்டு போகணும், உங்களுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம ஸ்ட்ரெஸ் பூரா நாங்க எடுத்துக்கிட்டு நாங்க உங்களை கம்ஃபர்டபுளா சந்தோஷமா கொண்டு போய் அருமையான ஒரு குழந்தைய நீங்க பெற்று உங்க கையில அதை கொடுத்து லட்டு மாதிரி வீட்டுக்கு தூக்கிட்டு போங்க அப்படின்ற வரைக்கும் நாங்க செய்யணும்ன்றதுக்கு ஒரு பெரிய டீம் அவங்களுக்குள்ளேயே கொண்டு வந்து இந்த வண்ணம் கிளினிக் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் இதுதான் தேவை. எல்லாமே ஒரு இடத்துல எங்களை பத்திரமா பாத்துப்பாங்க. இப்ப என்கிட்ட கேட்கும் போது இப்ப அவங்க அந்த பேஷண்ட் ரெபேக்கா பேஷண்ட் சொன்ன மாதிரி
யார் கேட்டாலும் இப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க அங்க போங்க, அவங்க எல்லாமே பண்ணிக்கிறாங்களா, எல்லாமே பாத்துக்கிறாங்களா, அப்ப அங்கேயே போய் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு ரொம்ப சந்தோஷமா ஒரு இடம் கிடைச்சிருக்கே அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கு. So I really wish all the doctors all the best. ஏன்னா டாக்டர் ஆகிட்டுங்கிறதே ரொம்ப கஷ்டம். வெளியில இருந்து பார்க்கும்போது தெரிய மாட்டேங்குது. என்னுடைய பெண்கள் 2 பேருமே இப்ப டாக்டர்ஸ். அதுல கரெக்டா இந்த டிபார்ட்மெண்ட்லயே சூட் ஆகுற மாதிரி என் பெண்கள் இருக்காங்கன்றது எனக்கு ரொம்ப பெருமையா, அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க அது ஒன்னொன்னு சொல்லும் போதும், என்னுடைய பெரிய மகள் வந்து பீடியாட்ரிஷியன், என்னோட சின்ன மகள் வந்து கைனகாலஜிஸ்ட். அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 2 டிபார்ட்மெண்ட் தான் இது பண்றாங்களா அப்படின்னு, இந்த வண்ணம் கிளினிக் பண்றாங்களா அப்படிங்கறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சோ இப்ப இந்த படிக்கும் போது என்ன பாடுபடுறாங்க இதெல்லாம் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியாது. நான் அதை பார்த்து ஒரு டாக்டர் எவ்வளவு கஷ்டம், ஒரு ஸ்டேஜும் படிப்பு எவ்வளவு கஷ்டம். இன்னைக்கு வந்து என்னுடைய சன்னின்லாம் வந்து கண் மருத்துவர், அவர் ஆப்தமாலஜிஸ்ட். சோ அவர் இன்னைக்கு ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு வந்திருக்காரு. காலையில கிளம்புறாரு, டிஃபன் கொடுத்துட்டு இருக்கும் போது, நான் இப்ப கிளம்பணும், இல்ல என்ன திட்டுவாங்கன்னு இருக்கிறேன். எனக்கு ஒரு நிமிஷம் யோசித்தேன், திட்டுவாங்களா அப்படின்னு. பாருங்க, எந்த ஸ்டேஜ்லயும் திட்டுவாங்கன்னு பயப்படுறாங்க பாருங்க. சோ அது மத்தவங்களுக்கு எல்லாம் இது தெரியல. சின்ன சின்ன வேலை செய்யறவங்க கூட அவங்களுக்கு இது புரிய மாட்டேங்குது. எவ்வளவு பெரிய டாக்டர் திட்டுவாங்கன்னு பயந்து ஓடுறாங்க. சோ அது வந்து அவங்க வேலை அவ்வளவு கஷ்டங்கிறது கண்ணால பார்க்கும்போது எனக்கு தெரியுது. சோ இவ்வளவு கஷ்டப்படுறவங்க, இவ்வளவு படிக்கிறவங்க எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க, நம்பி அவங்க கிட்ட உட்காந்துக்கலாம்ன்ற ஃபீல் எல்லாம் எனக்கு இப்போ இன்னும் நிறைய ஆயிடுச்சு. சோ ஐ ரியலி விஷ் ஆல் த டாக்டர்ஸ் காட்ஸ் கிரேஸ், கடவுளுடைய, ஏன்னா எல்லாத்துக்கும் பின்னாடி கடவுளுடைய ஒரு ஆசீர்வாதம் கண்டிப்பா வேணும். அதைத்தான் கைராசிங்கிறாங்க. சோ அதுதான் அந்த ஆசீர்வாதம். சோ எல்லா டாக்டர்ஸ்க்கும் இந்த வண்ணம் கிளினிக்ல கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைய இருக்கணும். அவங்க இன்னும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி குழந்தை இறந்து போற பேரண்ட்ஸ்க்கு, கஷ்டங்கள் வரவங்களுக்கு நிறைய இந்த மாதிரி அற்புதங்கள் செஞ்சு நிறைய தாய்மார்கள் அருமையா குழந்தை பெற்றெடுத்து, இதுல மன கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா, அதையும் இவங்க கவுன்சில் பண்ணி சமாதானம் பண்ணி பேசி சந்தோஷத்தை கொடுக்குறாங்கன்றது அதை விட பெரிய சந்தோஷம். நம்ம சும்மா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துன்னா அது பத்தாது. ட்ரீட்மெண்ட்னால மட்டும் இல்லைகள், நம்ம பேசுற வார்த்தைகள்ல கிடைக்கிற ரீஅஷூரன்ஸ், பரவாயில்ல, அப்படி இப்படி எல்லாம் செய்வாங்க போல அப்படின்னு கொடுக்குற அந்த வார்த்தை, இதெல்லாமும் டாக்டர்ஸ்க்கு கடவுள் கொடுக்குற ஒரு பெரிய வரப்பிரசாதம். அவங்க பேசுறதால பேஷண்ட்ஸ் வந்து அவங்க மேல நம்பிக்கை வர்றது. சோ இந்த எல்லா அருளும் கடவுள் இவங்க எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஐ விஷ் ஆல் தி டாக்டர்ஸ் ஆல் தி பெஸ்ட். அண்ட் வண்ணம் கிளினிக் ஒரு பெரிய லெவல்ல ஃபிளரிஷ் ஆகி நிறைய பேருக்கு இதால குழந்தை பிறந்து எங்க எல்லா இடத்துலயுமே உங்களை பத்தி பேசணும், அந்த வெற்றி நீங்க பல லெவல்ல அடையணும்னு நான் வாழ்த்துறேன். அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன இன்வைட் பண்ண மாதிரி தேங்க்யூ வெரி மச். சோ நிறைய பேருக்கு நிறைய நல்லது நடக்கணும் வாழ்த்துறேன். தேங்க்யூ வெரி மச். Thank you, madam, for your inspiring words. Your word proved the reason why we had introduced the chief guest Ningo.